பட்டி கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் 2 சைடும் கொக்கி பட்டி வைப்போம் இல்லையா, அந்த சைடும் நம்ம இடுப்பு சைடு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு அளந்து எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. அப்படியே தைக்கலாம். ஸ்கூல் பட்டியோட பட்டி தைக்க போகிறோம். பட்டி துணியோட வச்சுக்கிட்டு லைட்டாக கிராஸில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இந்த இடத்துல டாட் பிடிச்சோம் இல்லையா, இந்த இடத்துல வரும்போது மட்டும் துணியை லைட்டாக இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த இடத்துல வரும்போது மட்டும் லைட்டாக இது உள்ளே மடக்கிக்கங்க. இப்படி மடக்கிக்கிட்டு தையல் போடுங்க. துணியை பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கிட்டு தையல் போடலாம். கீழே இருக்கிற துணியும் மேலே இருக்கிற பட்டி துணியும் ஒன்று போல் இருக்கணும். ரெண்டு துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. பட்டி துணியும் கீழே இருக்கிற துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. அது மாதிரி டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த இது துணி வரும்போது மட்டும் அந்த இடம் வரும்போது லைட்டாக அந்த டாட்டை உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக மடக்கி வச்சுக்கோங்க. அந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அளவு ப்ளவுஸோட பட்டியும் இப்போ நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸோட பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த பீஸையும் தைச்சிருங்க.
தைக்கும்போது இப்போ நம்ம கொக்கி வரைவோம் இல்லையா, அந்த பீஸ் இது. லைட்டாக பட்டி துணியும் மேலே வச்சு லைட்டாக கிராஸில் வச்சுக்கோங்க. கிராஸில் அப்படி வச்சு தைங்க. 4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. கீழே இருக்க பட்டி துணியும் இந்த பீஸும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிற சைடு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து இந்த மாதிரி டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த டாட்டு மட்டும் லைட்டாக இப்படி மடித்து விட்டு தைங்க. பிடிச்சிக்கோங்க. மடித்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.